வேலூர் அரசு பெண்லேண்ட் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பன்னோக்கு மருத்துவமனை கட்டிட பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, அமைச்சரின் ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஷாம், இந்த வேலூர் மாநகர் மைய பகுதியில இந்த பழமை வாய்ந்த பெண்லேண்ட் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அதனை தரம் உயர்த்தும் நோக்கில இந்த பெண்லேண்ட் மருத்துவமனை வளாகத்துல ரூபாய் 150 கோடி மதிப்பில் அந்த 568 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் இந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இரண்டு கட்டங்களாக அந்த 7 மாடிகளுடன், அதாவது 9 லிப்ட் வசதிகளுடன் 2 பிளாக்குகளாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த 150 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த பணிகள் தரம் குறித்து இந்த கட்டடத்தை பார்வையிட்டு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த கான்கிரீட் தரம் குறித்து அந்த அளவீடு இயந்திரம் மூலமாக செக் செய்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த சிமெண்ட் தரம் குறித்தும் இந்த எம்சாண்ட் தரம் குறித்தும் இந்த ஆலாபிரிஸ் கற்களால் அது கட்டப்படும் இந்த தரம் குறித்தும் செக் செய்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த ஒப்பந்ததாரர்களிடம் இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் இந்த வழுக்காமல் இருக்க அந்த டைல்ஸ் கற்கள் அதாவது கிரீப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த அரசு பெண்லேண்ட் மருத்துவமனையானது இந்த தரம் உயர்த்தும் அந்த முதல் தரைத்தளத்தில் அவசர சிகிச்சை பிரிவும் அந்த புற்றுநோய் நோயாளிகள் பிரிவும் இருக்கிறது. 2வது தளத்தில் இந்த இருதயம் மற்றும் நரம்பியல் துறை அறுவை சிகிச்சை பிரிவும் இந்த குழந்தைகள் பிரிவும் உள்ளது. இந்த 3வது தளத்தில் இந்த டயாலிசிஸ் உட்பட துறைகள் செயல்பட உள்ளது. இந்த கட்டட பணிகள் அடுத்த ஆண்டு மே மாதம் முடிவுக்கு வருகிறது. அதன் பின் இந்த மருத்துவ சேவைகள் தொடங்கும். ஷாம், விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.